பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது தீர்க்கதரிசி நாகூம் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 7வது திருவசனம். நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வரும் காலத்திலே வருகிற சோதனைகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், தீமைகள், இவைகளிலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதிலே நாம் கர்த்தருடைய ஆதரவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அவர் நமக்கு எப்படி உதவி செய்து கொண்டு இருக்கிறார், அதிலே நாம் அவரோடு எப்படி கிரமமாக ஒரு அன்பின் ஐக்கியத்தை பரிமாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆகவே கருத்துடன் செவி கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருப்போம். நானும் இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு இடைபடும்படிக்கு கருத்தாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை இந்த நாளிலே செய்ய போகிறார். முதலாவதாக, பிரியமானவர்களே, கர்த்தர் இக்கட்டு வரும்போது அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். அதை முதலிலே திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தராக இருந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரிடத்திலே திரள் கூட்ட சேனைகள் இருக்கின்றன. பாருங்கள், எபிரேய நிருபத்திலே 1வது அதிகாரத்தில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். தேவ தூதர்கள் எல்லாம் இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு அனுப்பப்படுகிற பணி விடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு கண்ணோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், யாக்கோபு அங்கே லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அங்கே கர்த்தர் அவருக்கு ஒரு 2 சேனைகளை கட்டளையிடுகிறார். மக்னாயிம் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்கள், அதே போல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரிய தேவதூதன் பரலோகத்திலே பிதாவாகிய தேவனை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே குறிப்பிட்டார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நமக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். அதிலே சில நேரங்களிலே நமக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளை கட்டளையிடுகிறார். உதாரணத்துக்கு எருசலேம் நகரம் அங்கே சுற்றிலும் அங்கே ஒரு அரணான ஒரு நகரமாக இருந்து கொண்டு இருந்தது. அதை சுற்றிலும் இயற்கையாகவே 7 மலைகள் அந்த நகரத்தை சுற்றி இருக்கிறது என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதே போல் பூமிக்கு அடுத்த காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையான ஒரு சூழ்நிலைகளை நமக்கு கட்டளையிடுகிறார். அதே நேரத்தில் இந்த நாகூம் 1:7 அழகாக சொல்லுகிறது, அவரே நமக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். அவர் இக்கட்டு காலத்திலே அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், இதிலே நாம் கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையிலே ஆவியானவர் நம்மை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே பூரணமாக வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் ஆவியானவர் அங்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த 3ம் நிலைத்திருக்கிறது. இவற்றில் அன்பே பிரதானம். பிரியமானவர்கள், இந்த 3ம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை காரியங்கள். பாருங்கள், கொரிந்திய நிருபத்திலே அவர்களை
பவுலப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களிலே அவர்களை ஊக்குவிக்கிறார், ஊன்ற கட்டுகிறார், அறிவுரை கூறுகிறார், தீர்க்க தரிசனமாக எச்சரிக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களிலே மேன்மையானவைகளை அங்கு அவர் போதிக்கிறார். அதில் இந்த நம்பிக்கை, அன்பு, விசுவாசம், இது மூன்று முக்கியமானது. இதில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினதின் அடிப்படையில் நாம் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும். வேத வாக்கியங்களின்படி வளர வேண்டும். அப்படி வளரும் பொழுது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழிய தரிசனங்களிலும், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை, பெரிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே இந்த மூன்று மிகவும் அத்தியாவசியமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது: நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. பாருங்கள், நம்பிக்கை இருந்தால் தான் விசுவாசிக்க முடியும். நம்பிக்கை இருந்தால்தான் எதிர்பார்க்க முடியும். சில நேரங்களிலே நம்முடைய கண் பார்வையில் இருக்கிறத மாத்திரம்தான் நம்ம மனித மூளை கிரகிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே, பரலோகத்திலே என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினால்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்திலே ஆவியானவர் நமக்கு போதிக்கிறதை நாம் கேட்க பழக வேண்டும். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி செல்லுகிறதை, அவருடைய திரு வார்த்தைகளை நாம் கேட்பதிலே நாம் வளர வேண்டும். அதிலே வேரூன்ற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதுதான் நம்பிக்கை. பாருங்கள், இந்த திருவசனத்தில் அங்கே இக்கட்டு காலத்தில் அவரே அரணான கோட்டை. பாருங்கள், இந்த எருசலேம் நகரத்திலே அந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த பட்டணம் துவங்கின நாள் முதலே அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அங்கே கர்த்தருடைய ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், தேவனுக்கு பிரியமான பயபக்தியான அரசர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் இருந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மதில்கள் தகர்க்கப்பட்டன. அவர்கள் யூதா கோத்திரமும் மற்றும் பென்யமின் கோத்திரமும் எருசலேமை தலைமையிடமாக கொண்டு வந்த அந்த இஸ்ரவேலின் ஒரு பகுதி பாபிலோனுக்கு சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்டது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தில் மற்ற கோத்திரங்கள் 10 கோத்திரங்கள் அவர்கள் சுற்றுப்புறம் இருந்த அசீரிய பேரரசால் நாடு கடத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பாருங்கள், இப்பொழுது அவர்களுக்கு அரண் கோட்டை இல்லை. அவர்கள் சென்ற இடங்களிலே மிகவும் வேதனைகளை அனுபவித்தார்கள். அங்கு ஆலயங்கள் இல்லை. அங்கே பாபிலோனிலே ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அவர்கள் ஒரு 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களாக ஆங்காங்கே நடத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், இக்கட்டு காலத்தில் அவரே அரணான கோட்டை. பாருங்கள், இப்பொழுது அங்கே இவர்களுக்கு அரண் இல்லை, கோட்டை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லுகிறார், அவர் அக்கினி மதலாக இருந்து அது நடுவில் மகிமையாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய அன்பை பாருங்கள். how it is possible through the presence of the Holy Spirit. அவர்கள் பாபிலோனில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா அசீரிய நாடுகளத்தின்படி அவர்கள் உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்தியாவிலையும் கூட அவர்களுடைய குடியிருப்புகள் இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் இந்தியாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு அவர்கள் அங்கே உள்ள குடியுரிமை பெற்று போகிறார்கள். கடந்த மாதம் கூட நான் தொலைக்காட்சி செய்தியிலே பார்த்தேன், அங்கே மணிப்பூரில் இருந்து ஒரு 250 யூதர்கள், மனாசே கோத்திரத்தார், அவர்கள் இஸ்ரவேலின் குடியுரிமை பெற்று
விமானம் ஏறி புறப்பட்டு சென்றார்கள் என்ற செய்தியை கேட்டேன். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே பாருங்கள், 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக அவர்கள் எந்தெந்த நாடுகளிலே இருந்தார்களோ அங்கெல்லாம் இருந்தார். சில நாடுகளிலே மிகுந்த சித்திரவதையும் அனுபவித்தார்கள். உதாரணத்துக்கு ஜெர்மனில் அங்கே மிகுந்த வேதனை அனுபவித்தார்கள். ஹோலோகாஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பேரழிவை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி கதறினவர்களை, ஆண்டவரிடத்திலே பயபக்தியாக இருந்தவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். அவர் அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்தார். அக்கினி மதலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருந்து அவர்களை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இப்பவும் நாம் அங்கே பூமியிலே உள்ள எல்லா நாடுகளிலும் ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏ டெம்பஸ்ட் சிச்சுவேஷன். எப்படி கடலிலே பெரிய புயல் அலை வந்த பொழுது அங்கே கப்பல் எப்படி அலைக்கழிக்கப்படுகிறதோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஆங்காங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சில கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற இடங்களிலும் கூட அப்படி காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் அதைத்தான் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், தனிப்பட்ட ஒவ்வொருவரும், அங்கே ஆவியானவர் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தனிப்பட்ட விதத்திலும் நீ கர்த்தரை நம்ப வேண்டும். குடும்பமாக நீ கர்த்தரை நம்ப வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு கூட்டமாக, சமுதாயமாக, தேசமாக கர்த்தரை நம்ப வேண்டும். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர்களை அறிந்திருக்கிறார். இது மறந்துடக்கூடாது. யோவான் 10வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார், நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இந்த கடைசி காலத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். திரியேக தேவன் நம்மையும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் அவருடைய உள்ளங்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அவருக்கு யாரும் சொல்லி அவருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அறிவு அளவிட முடியாதது என்று சங்கீதக்காரன் அழகாய் குறிப்பிடுகிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? என்னை அறிந்தவர், எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்கிறாங்களான்னு ஒருவேளை நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை பிழைப்புக்காக நீங்கள் பக்கத்து ஊர்களுக்கு போயிருக்கலாம், பட்டணங்களுக்கு போயிருக்கலாம், பக்கத்தில் தேசங்களுக்கு போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சவர் யார் இருக்கிறா, என்னை அறிஞ்சவர் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். இது உண்மை. அதில் நீங்கள் அவரை நம்ப ஆரம்பிப்பீர்கள் என்றால் அவர் கூடுதலாக உங்களுக்குரிய காரியங்களிலே அக்கறை செலுத்துவார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏதோ மேலோட்டமாக சில நேரங்களில் நம்ம விசுவாச வாழ்க்கையில் வரும்போது மேலோட்டமாக ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்குறாரு. நான் சில நேரம் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் நான் சில நேரம் ஆண்டவரே எனக்கு கதறி இருக்கிறேன். சில நேரம் அறியாமல் இருக்கும்போதும் இயேசுவேன்னு கூப்பிட்டுருக்கிறேன். ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதே நிலையிலேயே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கக்கூடாது. அவரை அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். அவருடைய வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதிலே நமக்கு உதவி செய்வார். அவரை குறித்ததான நமக்கு அறிவை அவரே நமக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுப்பார். பேசுவார், நம்மோடு நம்மை ஊன்ற கட்டுவார். ஆனால் நாம் அதிலே ஆர்வமுள்ளவர்களாக அவரை நேசிப்பதிலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதிலும் அவரை பின்பற்றுவதிலும் இருக்க வேண்டும். யோவான் 10வது அதிகாரம் முழுக்க அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை தேடுகிறதில் நாம் வளருவோம். ஸ்தோத்திரம். கடைசி காலங்களிலே கொடிதான காலம் வரும் என்று சொல்லி ஆவியானவர் நிறைய இடங்களிலே எச்சரித்து வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார், கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி. இவைகளுக்கு தப்பும்படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவிக்குரிய விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வரும்போது பயப்படாதிருங்கள். உங்கள் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது என்று உங்கள் தலையை உயர்த்துங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்க பழகுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவருடைய வெளிச்சம் உள்ளே வர அனுமதியுங்கள். அவருடைய வார்த்தைகள் உங்களை சந்திக்க அனுமதியுங்கள். அவரை ஸ்தோத்திரத்தோடு துதியோடு ஜெபத்தோடு அண்டிக் கொள்ளுங்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அதைத்தான் செய்தார்கள். அவர்கள் ஆற்றங்கரையோரங்களிலே கூடி ஆண்டவரை நோக்கி கதறினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணார்கள். தானியேல் அவர் இருக்கிற வீட்டிலேயே கர்த்தரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி செய்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஸ்தோத்திரங்களை கேட்டார். துதியின் நடுவிலே வாசமாக இருக்கிற கர்த்தர் இறங்கி வந்தார். பாருங்கள், அவருக்கு முன்பதாக பாபிலோன் பேரரசு நிற்க முடியவில்லை. அசீரிய பேரரசு நிற்க முடியவில்லை. நிற்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர்களை கர்த்தர் சந்தித்தார். அந்த பாபிலோனிய பேரரசனாக இருந்த நேபுகாத் நேச்சார் பரலோகத்தின் தேவனை அறிந்து கொண்டார். அவர் காலத்திலேயே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு லீனியன்ஸ் கிடைத்தது. தானியேல் உயர்த்தப்பட்டார். தொடர்ந்து பின்னாலே வந்த அரசர்களின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை சொல்லப்பட்டது. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆவியானவர் அதைத்தான் சொல்லுகிறார். இன்று பாபிலோனில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். பாருங்கள், கர்த்தர் சில சூழ்நிலைகளிலே இக்கட்டான காரியங்களிலே இருக்கும்போது கர்த்தர் அவர் நமக்கு முன் சென்று அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய வழிகளை நமக்கு தெரிவித்து அதிலே நமக்கு அவர் முன் செல்கிறார். நாம் அவரை பின்பற்ற வேண்டும். இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவார். அவர் நம்மை அரணான பட்டணத்திலே நடத்தி கொண்டு வந்து விடுவார். அது வரைக்கும் அவரே அரணான கோட்டையாக அவர் இருந்து கொண்டு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதில் நாம் கர்த்தரை நம்புகிறதிலே இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தரை நம்புகிற காரியத்தில் வேதாகமத்திலே தேடி வாசியுங்கள். அதில் தேடி வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு என்ன தருகிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 32:10 குறிப்பிடுகிறது, அவரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள். முதலாவதாக நமக்கு அதுதான் அவசியம். அந்த கிருபையின் மூலமாக தான் பரலோகத்தின் தேவனுடைய சிங்காசனத்தை அணுகக்கூடிய சிலாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் நீதிமொழிகளின் புத்தகத்திலே வாசித்து பாருங்கள், அநேக இடங்களிலே வருகிறது. நீதிமொழிகள் 29-25 அதிலே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நீதிமொழிகள் 16-20, நீதிமொழிகள் 28-25 இவைகளிலெல்லாம் ஆவியானவர் நமக்கு கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சியானவன். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். பாருங்கள், இதில் நமக்கு வேறு என்ன வேணும்? சிந்தித்து பாருங்கள். அங்கே நம்புகிறவன் செழிப்பான், அவன் நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அங்கே நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் பர்சன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பினார்கள்,
நம்பின அவர்களை விடுவித்தீர். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி. அதில் முக்கியமானது கிருபை. பாருங்கள், கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை. பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் ஒவ்வொருவருக்கும் உரிய ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமாம், ஒன்றுக்கும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இல்லாதபடிக்கு தூக்கி போடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நம்மை, தூக்கி எறியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மை ஒரு பொருட்டாக கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் பவுலப்போஸ்தலன் மூலமாக அழகாக சொல்லுகிறார். நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் நமக்காக மரித்தார். நல்லவனுக்காக வேண்டுமானால் ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கான். ஆமாம், இன்றைக்கி சில நேரங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் நிமித்தம் சில தொண்டர்கள் நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆமாம், அவங்க பார்வைக்கு அவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்கள். அதுதான் அந்த இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், நல்லவனுக்காக வேண்டுமென்றால் ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கர்த்தர் நமக்காக இந்த பூமியில் வந்து சிலுவையில் அவர் பாடுபட்டு மரித்து இரத்தம் சிந்தினார். அவர் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும்போது அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இதன் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்கிறது. பாருங்கள், இந்த காணக்கூடாத பரலோகத்தின் பிதாவாகிய தேவனை அணுகுவதற்கு அந்த கிருபை இல்லாமல் பக்கத்தில் போகவே முடியாது. தேவனுக்கு முன்பதாக அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அதுதான் கிருபை நம்மை சந்திக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் அந்த இரத்தம் கழுவ நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கலையா? இப்பவுமே கேளுங்க. ஆண்டவரே, நான் பாவி என்பதை புரிந்து கொண்டேன். எனக்கு உங்கள் இரத்தத்தின் மூலமாக ஒரு கிருபை கொடும், என்னை மன்னியும், உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். உடனே அந்த கிருபை உங்களை சந்திக்கும். கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஸ்தோத்திரம். இந்த இரத்தம் நமக்காக பரிந்தும் பேசுகிறது. அது உயிருள்ள இரத்தம். பாருங்கள், இன்று ஒரு மனிதன் தகாத விதமாய் அவன் மரிக்கும்போது அவனுடைய இரத்தம் பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. கடைசி காலத்தில் இரத்த சாட்சிகள் மரிக்கும்போது அந்த இரத்தமெல்லாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். அதனால தான் இன்றைக்கி பூமியில் சில நியாய தீர்ப்புகள் விழுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால் கிருபைக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே கேளுங்கள். இப்பொழுதே ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகும் கிருபைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த கிருபையை உதாசீனப்படுத்தி விடாதிருங்கள். அந்த கிருபையின் மூலமாக தான் பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே நாம் இரக்கத்தை பெறும்படிக்கு சகாயம் செய்யும் கிருபையை பற்றி கொண்டு இருக்க கடவும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை பற்றி கொண்டு அங்கே பிதாவாகிய தேவனை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த இரக்கத்தின் சிங்காசனத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது. தமிழ் வேதாகமத்தில் கிருபாசனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் மெர்சி த்ரோன், இரக்கத்தின் சிங்காசனம். அந்த இரக்கத்தின் சிங்காசனத்திலிருந்து அந்த இரக்கங்களில் ஐஸ்வர்யமாக இருக்கிற பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தம் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரமை விசுவாச வாழ்க்கையிலே வளர்க்கிறார்.
இயேசு கிறிஸ்து வளர்க்கிறார். அதன் மூலமாக அந்த இரக்கத்தை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் பெற்றுக்கொண்டே தான் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தில் இந்த தேவனுடைய இரக்கத்தினால்தான் நான் பிழைத்திருக்கிறேன். எத்தனையோ முறை அவரை நோக்கி கதறின பொழுதெல்லாம் இரக்கம் காமிச்சிருக்கிறார். உங்களுக்கும் காமிப்பார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நிச்சயமாக உதவி செய்வார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இந்த கடைசி காலத்தை குறித்து ஒரு புரிந்துணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். அந்த இரக்கத்தின் பிதாவாகிய தேவனை, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் அந்த இக்கட்டுகளுக்கு தப்ப முடியும். ஆனால் கடைசி காலத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு, ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடிக்கு, ஒரு தெளிந்த புத்தி இல்லாமல் இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், பிரியமானவர்களே, ஆவியானவர் அதற்காகத்தான் இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். விழித்து கொள்ளுங்கள். தேவனை தேடுகிறதில் இன்னும் ஆர்வமாக இருங்கள். அவர் உதவி செய்வார். எந்த காரியமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், அந்த நாட்டுக்கு தானே சண்டை நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம். பிரியமானவர்களே, 2 நாடுகளுக்கு சண்டை நடக்கும்போது இன்று எந்த ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தோத்திரம் எல்லாரிடத்துலையும் ஒரு பேலன்ஸாக நடக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், இன்று அங்கு நடைபெறுகிற போர் ஒவ்வொரு சாதாரண குடிமகனையும் பாதிக்கிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடிமகன் என்றால் சிட்டிசன், குடிகாரனை பாதிக்கிறது அது ஒரு பக்கம். ஒரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாதாரண மனுஷியை அது பாதிக்கிறது. விழித்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். சங்கீதம் 121 வாசித்து பாருங்கள். உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமென்றாலும் அது கர்த்தரால் தான் கட்டப்படும். வீடு குடும்பம் ரெண்டுமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதான். இன்றைக்கி நான் நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாரித்து நல்லா பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஓரளவுக்கு தான் நியாயம் இருக்குது. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் விடிய காலமே எழுந்து முழுவதும் வேலை செஞ்சு அங்கே வீட்டுக்கு வந்தாலும் தூக்கத்தை கொடுக்குறவர் ஆண்டவர் தான். வேலையை கொடுக்குறவரும் ஆண்டவர் தான், தூக்கத்தை கொடுக்குறதும் ஆண்டவர் தான். சங்கீதம் 121 வீட்டில் இருக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறதும் விருதா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நகரத்தை பாதுகாக்கிறார். அவர் அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாக்கிறார். இன்னும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறத நாகும் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வீட்டில் இருக்கிறவர்கள் வாசித்து கொள்ளுங்கள். சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், ஆகவே அரணை காத்துக்கொள். உனக்குன்னு ஒரு எல்லை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த அரணை காத்துக்கொள், வழியை காத்துக்கொள், காவல் பண்ணு. எந்தெந்த வழிகள் மூலமாக அங்கே காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதின் மேல் நோக்கமாக இரு. உன்னுடைய அறையை கட்டிக்கொள். அறையை கட்டிக்கொள் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பெல்ட் போட்டுக்கிறதுனா, இன்றைக்கி ஒரு யுத்தத்துக்கு போகிறவர்கள் டக்கென்று அவர்கள் அந்த பெல்ட்டை அணிந்து கொள்ளுகிறார்கள். அதே போல் ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வரணும். ஆயத்தத்தை குறிக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக ஆவியானவர் குறிப்பிடுகிறார். கடைசி காலத்தில் இவைகளெல்லாம் அவசியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சங்கீதம் 91 நினைவிலே கொள்ளுங்கள். மிகவும் அருமையான வார்த்தைகள். அடிக்கடி தியானித்து ஜெபம் பண்ணுங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பான். பாருங்கள், உன்னதமானவர், மோஸ்ட் ஹை காட். அப்போது இன்னைக்கு கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சீக்ரெட் பிளேஸ். பாருங்கள், தமிழில் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பான் என்று சொல்வது ஆங்கில வேதாகமத்தில் he that dwelleth in the
சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். அதாவது உன்னதமானவருடைய மறைவான ஸ்தலத்தில் வாசமாயிருப்பவன். டுவெல்லத், ஆங்கிலத்தில் பாருங்கள் டுவெல்லத்துன்னு போட்டிருக்கோம். ஆமாம், நாம் கர்த்தரை சந்திக்கிறோம், ஆனால் அவர் எல்லைகளுக்குள்ளேயே உலாவணும். இந்த முழு பூமியும் அவருடைய எல்லை தான். ஆனால் அவருடைய சமூகத்தின் பழக்கத்தில் நம்ம வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். 91 நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கிட்டே போகலாம், நிறைய வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆமாம், அங்கே பக்தன் சொல்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவரே உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகவே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பாருங்கள், அந்த தேவனுடைய தாசனாகி மோசே மக்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் உனக்கு தாபரமாக. மறுபடியும் பாருங்கள், டுவெல்லிங் பிளேஸ், தாபரமாக. அடிக்கடி நம்ம அவரோட பேசுகிறோம், அவர் நம்ம கூட வர சொல்லி கேட்குறோம். இன்று கடைசி காலத்திலே ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய சித்தப்படி நீங்கள் மூவ் பண்ணுற இடங்களிலெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்துகின்றிருப்பார். வாதை உங்களை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. பொல்லாப்பு தான் தீமை. சில மொழிபெயர்ப்புகளில் தீமை உங்களுக்கு நேரிடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் அப்படி குறிப்பிடப்படும். பொல்லாப்பு தீமைகள் உங்களை அணுகுவதில்லை. ஆபத்து காலத்தில் நானே கூட இருந்து அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன். அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடியினால், நேசமாக இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டு இருந்தாலும், தேவர் சித்தப்படி எந்த இடத்துல நீங்கள் இருந்து கொண்டு இருந்தீர்கள் என்றாலும் கர்த்தர் அங்கே உங்களோடு இருப்பார். அதுதான் தாவீது பக்தன் அழகாக சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு நான் மறைவாக எங்கே ஓடுவேன், நான் பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும் அங்கே நீர் என்னோடு இருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்திலே இறங்கி வந்தார். He can identify with each and every person. நம்மோடு அவர் அடையாளப்படுத்த முடியும், நம்மோடு பேச முடியும், நாம் அவரை துதிக்க முடியும், நேசிக்க முடியும், அவரை ஃபாலோ பண்ண முடியும். சங்கீதம் 18 அதைத்தான் குறிப்பிடுகிறது. தாவீது அரசன் அழகாக குறிப்பிடுகிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் என்னுடைய அரண், அவர் என்னுடைய கோட்டை, அவர் என்னுடைய தஞ்சம், என்னுடைய புகலிடம், என்னுடைய இரட்சணிய கோட்டை, இரட்சணிய கண்மலை, இரட்சணிய கொம்பு, எல்லாத்தையும் சொல்லுகிறார். அவர் ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை எனக்கு இன்னும் கிருபை கொடுங்க ஆண்டவரை என்று கேளுங்கள். அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த ரட்சிப்பின் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது கேளுங்கள். உண்மையான மனஸ்தாபத்தோடு அவரிடத்தில் கிட்டி சேருங்கள். அவர் உடனே அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவுடன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து அந்த இரக்கத்தின் சிங்காசனத்திற்கு முன்பதாக எனக்கு ஒரு இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரை, வழி நடத்துதலை கொடுங்க, தரிசனத்தை கொடுங்க, காரிய சித்தியை கொடுங்க, உயர்ந்த அடைக்கலத்தை கொடுங்க. கேளுங்க கேளுங்க. ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமைகளை உம்முடைய இரட்சணிய கொம்பினால் சிதறடியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். இதுவரைக்கும் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க இல்லாது இருப்பீர்கள் என்றால் இன்று அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு அர்ப்பணியுங்கள். அவர் அதிலும் ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். ஒடுங்கின ஆவியுள்ளவர்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எஸ், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இப்பொழுதே அவர் ஊற்றுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய 2வது வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. கடைசி காலத்திலே பூமியிலே நடைபெறுகிற காரியங்களிலே உம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்வீராக. இக்கட்டிலே நீரே அரணும் கோட்டையுமாக இருக்கிறீர். நம்பி இருக்கிறவர்களை விடுவிக்கிறீர். நம்பி இருக்கிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். கிருபை தருகிறீர், செழிக்க பண்ணுகிறீர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர், ஏந்துகிறீர், தாங்குகிறீர், சுமக்கிறீர், தப்பு வைக்கிறீர்.
நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் நெருக்கி கொண்டு இருக்கிற குழப்பங்கள், இருளின் அந்தகார போராட்டங்கள், வாதைகள், பொல்லாப்புகள், தீமைகள் உம்முடைய நாமத்தினாலே விலகி போவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இருக்கட்டும், ஒவ்வொருவர் இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்களில் இறங்கட்டும். ஆண்டவர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையாக எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து அவரோடு நேரம் செலவழியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.